பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார். வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகிறார். மங்கையின் கன்னத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ, மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ. அடி பூமியே நூலகம் பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன். இன்று பெண்களே நூலகம் கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன். மரியாதையை எந்திரிச்சு வர சொல்லிருங்க, இல்லனா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுங்க. ஏமா குழந்தைய திட்டுற விடு. இங்க அவளும் ரெடி ஆகாம அவளையும் ரெடி ஆக விட மாட்டேங்கிறாங்க. கொஞ்ச நேரம் விளையாடுறான்னு சொல்லிட்டாரு, கொஞ்ச நேரம் விளையாடிட்டு விடு. இங்க பாருங்க, டைம் ஆயிடுச்சுங்க. சுட்டு விழா வைக்கவே போறாங்க. இவ இன்னமும் கிளம்பிட்டு இருக்கா. இவ நேத்து என்ன சொல்லி இந்த Dress வாங்குனா? நாளைக்கு நான் போட மாட்டேன்னு சொல்லி தானே
விடுமா, அவளுக்கு பிடிச்சிருக்கு போறட்டும். நீங்க அவளுக்கு ஓவரா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏண்டி, நீ விளையாடலாம்டி. கிளம்பிட்டு வந்து உட்கார்ந்து விளையாடலாம்ல. பூ மேலே உட்காருவ போய். நீ தூக்கிட்டு வந்து உட்கார்ந்துட்டு பாப்பாவை குறை சொல்லிட்டு இருக்கியா நீ? என் பொண்ணு அறிவாளிதான், பாப்பாவை சொன்னா திட்ட மாட்டாங்கன்னு எப்படி சொல்றா? நீ உன் அப்பா சொன்னா மட்டும் நான் கேட்டுருவேனாடி? மரியாதையா கிளம்பி வந்துடுறீ. நீ வாடி ட்ரெஸ் போட்டு கிளப்பி விடுறேன். ஹரியே கிளம்பிட்டாண்டி. நீ இப்படி உட்கார்ந்துட்டு இருந்தா எப்ப கிளம்புறது? அப்ப பேர் சுட்டு விடால பக்கத்துல உட்கார வைக்க மாட்டே பாத்துக்கோ. நீ ஏன் வந்துட்டேன்னா கூட்டிட்டு போவேன். இல்லனா எனக்கு தெரியாதுப்பா. உன்னை இப்படியே வச்சு ரூம்ல வச்சு பூட்டிட்டு போயிடுவேன். டைம் ஆச்சுடா, அதான் அம்மா சொல்றால, போய் கிளம்பிட்டு வா போ. யாரு நானாடி? நீ தானே ஓவரா பண்ற. டைம் ஆயிடுச்சு. ஆஃப் அன் ஹவரா கூப்பிட்டு இருக்கேன். ஆனா நீ குழந்தை கூட உட்கார்ந்து விளையாடிட்டு இருக்காது. கிளம்பிட்டு வந்து உட்கார்ந்து தான் விளையாடுறது. காலையில இந்த புது ட்ரெஸ் எடுத்து போடாதன்னு சொன்னேன். அடம் புடிச்சு உனக்கும் பாப்பாவுக்கும் இது பண்ண நீ. இப்ப என்ன நீ அதையே இப்ப போட்டுருக்க பாத்தியா? ஏன் என்ன கொஞ்ச நேரத்துல கழட்டிடுவாடி? ஆனா இந்த உலகத்துல அந்த பாப்பா போடுற ட்ரெஸ் நீயும் போடுன்னு சொல்லி அடம் புடிச்சு நேத்து வாங்குது நீ ஒரு ஆளா தாண்டி இருப்ப. நீ என்ன சொல்லி வாங்கின? கோவிலுக்கு போகும்போது போட்டுக்கிறேன் தானே சொன்னேன். அப்புறம் இப்ப போட்டேன்னா கோவிலுக்கு என்ன பண்ணுவ? நல்லா வாய் மட்டும் அடிடி நல்லா. இந்த வாயிலனா உன்னை நாய் தாண்டி தூக்கிட்டு போயிருக்கும். என் புள்ள உன்னை விட விவரம் தாண்டி. இங்க அவளுக்கு இருக்குங்க. வர வர அவளோட சேட்டை வேற ஓவர் ஆயிடுச்சுங்க. இதுல அவளுக்கு தங்கச்சி பாப்பா 2, தம்பி பாப்பா 1. இன்னமும் ஆடுறாங்க. தங்கச்சி பாப்பா 2யும் தம்பி 2யும் வச்சுட்டு ஐயோ இவனால முடியலங்க. இவனால முடியல, என்னால முடியலங்க. சௌமியா கிட்ட இருந்து நீ தான் குழந்தை இவ்வளவு தூரம் வாங்கிட்டு வந்தியா? அவ குடுக்குற சொல்லதாங்க. எங்கயாவது கீழே விழுந்துட்டேன்னா என்ன பண்றது? ஏண்டி, அவ தாண்டி வந்து உட்கார வச்சுட்டு போயிருக்கா. இவ அப்படியே தூக்கிட்டு போவாங்க. இதுல மட்டும் மேல நல்லா விவரமா இருங்க. குழந்தைய கூட நான் தூக்கிட்டு போய் கொடுத்துட்டு வரேன். சாய் வேண்டாம் சார். ஏய் ஷாய் தங்கோ, அம்மா கிட்ட குழந்தைய கொடுங்க பாப்போம். வேண்டட்ட தங்கோ, அப்பா சொல்றல. சாய் விளையாடிட்டு இருக்காத. குழந்தைய கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். அவளும் கிளம்பணும்ல. சாய் குட்டி, இது குழந்தைடா. நீயும் விழுந்து குழந்தையும் விழுந்தா 2 பேத்துக்கும் அடிபட்டுரும்ல. வேண்டாம் சொல்ற. குழந்தையும் வளரட்டும், அப்புறம் நீயும் வளரு. நீ அப்புறம் தூக்குவியா? சரியா? குழந்தை கொஞ்சம் வளரட்டும்டா தங்கோ. சரியா? என் தங்கோ, இதுலலாம் நல்லா பேச்சு கேளு. வேற ஏதாவது அம்மா சொல்லிட்டா கேட்றாத. அடி வாங்க போற சாய். ஏண்டி, நான் பேசுறத அப்படியே பேசாதன்னு உன்கிட்ட பல டைம் சொல்லிட்டேன். எந்திரிச்சு வா, கிளம்பலாம் வா. ஹரி எங்க? இங்க அவன் வெளியில நின்னுட்டு இருக்கான் பாருங்க. அவன் கூட கிளம்பிட்டாங்க. இவ தாங்க கிளம்பாம இது பண்ணிட்டு இருக்கா. வாங்க மேடம், முதல்ல பேசிக்கிட்டே இருப்ப போல. வா வந்து கிளம்பலாம் வா. குழந்தைய கொண்டா கூட்டிட்டு போயிட்டு சௌமியா கிட்ட விட்டுட்டு அது வரைக்கும் இங்கே உட்காரு. சரியா? அவளை இங்க இருந்து வேற எங்கயாவது ஓடனே நீ அவ்வளவுதான் பாத்துக்கோ. இங்கே உட்காருன்னு சொன்னா கூட பரவாயில்ல. நான் சமத்தா உட்காருன்னு மட்டும் சொல்லாத. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. இங்க மட்டும் உட்காராம வேற எங்கயாவது போய் பாரு. உனக்கு சமத்தே அடி விழுகும் ஷாய். அம்மாவை கோவப்படுத்த கூடாது. சரியா? டைம் ஆயிடுச்சு. சரியா? அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு நேரம் விளையாடலாம். சரியா? நீங்க பாத்துக்கோங்க. இவ எந்திரிச்சு ஓடினாலும் ஓடிடும். நீங்களும் ஷாயை தூக்கிட்டு வெளியில போகாதீங்க. 5 நிமிஷத்துல வந்துருவேன். அவளை ரெடி பண்ணதுக்கு அப்புறம் நீங்க எங்க வேணாலும் தூக்கிட்டு போங்க. சரி, நீ போ, நான் பாத்துக்க. அவ மட்டும் எங்கயாவது போகட்டுங்க. வந்து அவளுக்கு அடி கிடையாதுங்க, உங்களுக்கு தான் அடி. என்னடா ஷாய் குட்டி? சரிம்மா சரி. இங்க இவளுக்குள்ளார ட்ரெஸ் வச்சிருக்கேன். அதை எடுத்து வைங்க. பீரோக்குள்ள இருக்கு. அதை எடுத்து வைங்க, நான் வந்துடுறேன். சரி, நீ போ, நான் எடுத்து வச்சேன். 5 நிமிஷத்துல வந்துட வேண்டி. எங்கயாவது வெளியில போய் பாரு, உனக்கு இருக்கு. இங்கே உட்கார் வரேன். வாங்க ரொனலர் பொங்கரு. என்ன வெளியில ரொம்ப நேரமா வெயிட் பண்ணீங்க போல? அப்படியெல்லாம் இல்ல, இப்பதான் வந்தேன். ஹை வீசிட்டு வந்திருக்கீங்க போலயே. நீங்க ஏதாவது வாங்கிட்டு வரணுமோ? குழந்தைக்கு ஏதாவது வாங்கிட்டு வரலாம் அருண். குழந்தைக்கு தானே பொம்மை வாங்கிட்டு வந்திருக்கேன். பொம்மை எங்க அருண்? பொம்மை பைக்ல இருக்கு. யாருக்கு வாங்கிட்டு வந்தீங்க? உங்க பைக் பொண்டாட்டிக்கா? ஏமா, அவளுக்கு போய் பொம்மை வாங்கிட்டு வருவேன், குழந்தைங்களுக்கு. அப்புறம் பைக்ல வச்சுட்டு என்ன பூச போடுறீங்களா அருண்? இப்பவே எடுத்துட்டு வந்து நான் யார்கிட்ட தரது?
உனக்கு பொம்மை வாங்கிட்டு வரலையாடா? உன் அம்மா கிட்ட கொடுக்க போறாரா அவரு? இதுல இருந்தே தெரியுதா உனக்கு பொம்மை வாங்கிட்டு வரலடா அந்த அங்கிள். அங்கிளா? இங்க அப்படியெல்லாம் வேணாங்க, அண்ணானே சொல்லி கொடுங்களேன். சரிடா, அண்ணாவா? உனக்கு இவ்ளோ பெரிய அண்ணாவாண்டா? பரவாயில்லங்க, இருக்கட்டும் பரவாயில்ல. எவ்வளவு பெரிய அண்ணனா இருந்தா என்ன, அண்ணனா இருந்தா பத்தாதாங்க, விடுங்க. அப்புறம் சரி அருண் உள்ளார போங்க, ஏன் வெளியே வெயிட் பண்றீங்க? ஏங்க பேர் வைக்க போற குழந்தையே வெளியில தான் நிக்குது, நான் நிக்க கூடாதா? ஐயோ நிக்கலாங்க, நாங்க உள்ளார போறோம். உங்களுக்கு கம்பெனி கொடுக்கலாம், நான் வெளில நின்னா எனக்கு கம்பெனி கொடுக்காம நீங்க உள்ளார போறீங்க. நான் இப்போ வெளியில நிக்கிறேன்னு உங்ககிட்ட சொல்லவே இல்லையே. சரி இப்பதான் வந்தீங்க, எப்படி ஒரு 10 நிமிஷமாவது ஆகும்னு நினைச்சு உள்ளார போக. உள்ளார பார்த்தா அத்தனை பேர் இருக்காங்க. அத்தனை பேரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான், அப்புறம் என்ன? இருந்தாலும் எல்லாரும் ஒவ்வொரு பக்கம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, நம்ம உள்ளார போய் டிஸ்டர்ப் பண்ணலாமா? டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அருண், போய் வேலை செய்யலாம். எங்கடா வேலை சொல்லிடுவாங்களோன்னு சொல்லி தானே வெளில நிக்கிறீங்க. சேச்சா அப்படியெல்லாம் இல்ல, நான் இப்ப உள்ளார போனா மட்டும் உங்க குடும்பம் எனக்கு வேலை வச்சிட போதா? வாங்க பாருன்னு உட்காருங்க பாருன்னு, டீ குடிக்கிறீங்களா காஃபி குடிக்கிறீங்களா இப்படிதான் கேட்க போறாங்க. என் குடும்பத்துக்கு கிண்டல் அடிக்கிறீங்க, ரொம்ப ஆசைதான் போலயே. சேச்சா அப்படிதானே பண்ணுவாங்க, எதுக்கு அவங்களுக்கு கஷ்டம் கொடுத்துட்டு இருக்காங்க, ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, இதுல நான் போய் உட்காந்துட்டு காஃபி கொடுக்குறேன்ட்டாங்கன்னா அது ஒரு கஷ்டமா போயிரும்ல. அப்போ ஓகே அருண், நான் போய் காஃபி குடிச்சிட்டு வரேன். என்னம்மா அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணலாமா? அதான் நம்ம 2 பேரும் இருக்கோமே, நம்ம 2 பேரும் சும்மா பேசிட்டு இருக்கலாமே. உங்ககிட்ட பேசுறதுக்குலாம் எதுவும் இல்ல அருண். யார்ட்டையும் எதுவும் பேசுறதுக்கு இருக்காது, நம்மளதான் உருவாக்கிக்கணும். அப்போ நீங்க தனியா உட்காந்து புலம்பிட்டு இருங்க, இல்லன்னா யோசிச்சுட்டு வந்து என்கிட்ட பேசுங்க. ஆமா பாப்பா எங்க? ஆக மொத்தத்துல பசங்க யாரும் பையனை தேட மாட்டீங்க, ஒன்னதான் தேடுறீங்க. வந்ததுல இருந்து பாருங்க, பையன் உங்க முகத்தை தான் பார்த்துட்டு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்க அவ்வளவு அழகா இருக்கீங்கன்னு அர்த்தம்னு நினைக்கிறேன். அது நீங்க சொல்லிதான் தெரியணும்னு தேவையில்ல அருண், எனக்கு எனக்கு தெரியும் அருண். பொண்ணு பேசணும்னு நம்புதுப்பா. ஹலோ, ரொம்ப பேசக்கூடாதுங்க, நான் அழகு, அதனால நான் நம்பினேன். ஆமா மேடம், அழகுதான். உண்மையை சொல்ல போனோம்னா இந்த ஆஃப் சரியில நீங்க சூப்பரா இருக்கீங்க. நக்கலு. உண்மையை சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்களே, என் தலை விதி. இங்க நான் உண்மையதான் சொல்றேன், அது கூட நம்ப மாட்டீங்க. நீங்களாவது உண்மையை சொல்றத அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாராட்டினீங்க, அதுக்கப்புறம் எதை சொன்னாலும் நம்புறேன்னு சொல்றீங்க. அப்படியெல்லாம் இல்ல, சும்மாதான். உண்மையாலுமே சொல்லணும்னா ஐஷு ஆஃப் சரியில சூப்பரா இருக்கீங்க ஐஷு, தேவதை மாதிரி இருக்கீங்க. தேங்க்யூ தேங்க்யூ. மெல்லிய ஆண் மகனை பெண்ணுக்கு பிடிக்காது, முரடா உன்னை ரசித்து தொட்டதும் விழுந்து விடும், ஆடவும் பிடிக்காது கர்வம் அதை மதித்தே முடிப்புத்தும் உந்தன் மார்பு என் பஞ்சு வித்தையோ, என் உயிர் பிடிக்கும் முத்தம் அது என்ன வித்தையோ, உன்னை போலே ஆடில்லையே, நீயும் போனால் ஆடில்லையே, நீரடிப்பதால் நீ நழுவதில்லையே, நாம் நமக்குள் ஓடல் இல்லை, உன்னோடு வாழாத வாழ்வின் வாழ்வு என்னுள் நெஞ்சு சொல். நான் மட்டும்தான் அழகா இருக்கேனா, பையன் அழகா இல்லையா? பையனும் சூப்பரா இருக்கான். நீங்களும் நல்லா தான் இருக்கீங்க, பட் வேஷ்டி ஷர்ட் போட்டிருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். அதுதாங்க நானும் நினைச்சேன். இருந்தாலும் ஃபங்க்ஷனுக்கு வரப்போது, இது உங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன், நான் எப்படி வேஷ்டி ஷர்ட்? ஹலோ, கட்ட தெரியலன்னா கட்ட தெரியலன்னு சொல்லணும். எங்க வீட்டு செல்ல குட்டியை கட்டியிருக்கா, உங்களுக்கு கட்ட தெரியாதா? எங்க கட்ட தெரியாதுன்னா இல்ல, வேஷ்டி ஷர்ட்ல சூப்பராவே எனக்கு இருக்கும், நான் நல்லாவும் போடுவேன். என்னது? வேஷ்டி ஷர்ட் நல்லா போடுவேங்க, நல்லா கட்டுவேன்னு சொன்னேன். அப்ப ஏன் கட்டல? இருந்தாலும் இந்த ட்ரெஸ்ல சூப்பரா தான் இருக்கீங்க, பட் வேஷ்டி ஷர்ட்ல இன்னும் சூப்பரா இருந்திருக்கீங்க, மாப்பிள்ளை மாதிரி இருந்திருப்பீங்க. ஏங்க நான் மாப்பிள்ளையா இருந்து யாரு தாங்க என்ன பார்க்க போறா? நீங்க தான் என்ன பார்த்து ரசிக்க போறீங்களா, இல்ல வேற பொண்ணு தான் என்ன பார்த்து ரசிக்க போறாங்களா? அது ஒண்ணும் இல்ல அருண், அப்பயாவது பாக்குற மாதிரி இருப்பீங்களேன்னு சொன்ன அருண். என்னம்மா இப்படி சொல்லிட்ட? அப்புறம் நீங்க பேசின பேச்சு அப்படிதானே இருக்கு. அவளு கொஞ்சம் பொறுமையா, குழந்தை பக்கத்துல இருக்குல்ல, அவங்க வயசுக்கு பயந்துற போகுது. உங்க வயசுக்கு பயப்படாம இருந்தா சரிதான். கத்தி பேசினா குழந்தைங்க பயந்துரும்ல. அது உங்க ஃபேமிலி ஃபங்க்ஷனுங்கும் போது நான் எப்படி வேஷ்டி ஷர்ட்டோட கிராண்டா கிளம்பி வருது? ஹலோ, இது உங்க ஃபேமிலி எங்க ஃபேமிலின்னா பிரிச்சு பாக்குறது கிடையாதுங்க. நீங்களும் எங்க ஃபேமிலியா இருக்கனாலதான் உங்களை இன்வைட் பண்ணிருக்காங்க, உங்களை கூப்பிட்டுருக்காங்க. எங்களுக்கு ஃப்ரெண்டுன்னு மட்டும் இல்ல, இந்த வீட்டுக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும். இந்த வீட்டுக்கு என்ன பிடிக்குமா? ஆமா அருண், இந்த வீட்டுக்கும் உங்களை பிடிக்கும். அப்ப வீட்டுக்கு தான் பிடிக்குமா, குடும்பத்தை பிடிக்காதா? தெரியாம வாயில இருந்து வேற ஏதோ வந்திருக்கும் போல. இந்த வீட்ல இருக்க குடும்பத்துக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும் போதுமா, அதனாலதான் உங்க பாசத்தோட இன்வைட் பண்ணி உங்களை கூப்பிட்டுருக்காங்க. இன்வைட் பண்ணதுலயே தெரிய வேணாமா நீங்களும் இந்த ஃபேமிலி தான்ட்டு. என்ன அருண், பத்தா குறைக்கு குரு மாமா நேற்று ஃபங்க்ஷன்ல உங்களையும் கூப்பிட்டு வச்சு நீங்களும் தான் டெக்கரேஷன் பார்த்துட்டு இருந்தீங்க. அப்ப என்ன நீங்க எங்க குடும்பம் இல்லைன்னு சொல்லி உங்களை கூப்பிட்டோம். ஆனா நீங்க எப்படி நினைப்பீங்கன்னு நான் நினைச்சு பார்க்கல அருண். நீங்க எவ்வளவு பேசுவீங்க நானும் தான் நினைச்சு பார்க்கல. அருண், சும்மாங்க சும்மா. இந்த சும்மா கம்மாலாம் அப்படியே வச்சுக்கோங்க, புரிஞ்சுச்சா அருண்? குழந்தை பேர் தெரியுமா? குழந்தை பேர்லாம் எனக்கும் தெரியும். என்ன பேரு என்கிட்ட சொல்லுங்க. குழந்தை பேர் தான் தெரியும்னு சொன்னா எனக்கும் உங்களை மாதிரி ஆர்வமா தான் இருக்கு. ஆனா குழந்தை பேர் தான் என்னன்னு தெரியாது எனக்கு. இப்பதான் தெரியும்னு சொன்னீங்க. ஆமாங்க, குழந்தைங்கிறதே எனக்கு ஒரு பேரு நான் நினைச்சிட்டு குழந்தைன்னு கூப்பிடுறேன், அவ்வளவுதான். ஏங்க குழந்தைன்னு கூப்பிடல, செல்லக்குட்டின்னு கூப்பிட்டீங்க. சரி அருண், அதுவும் ஒரு பேரு தான், விடுங்க.
ரொம்ப நல்லா இருக்குங்க. தேங்க்யூங்க. இங்கே வெயிட் பண்ணுங்க, இவனை கொண்டு போய் சௌமியா கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன்.